கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று உருவாக்கினவர்கள். சில நேரங்களிலே வேதத்தில் பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்கிறார், இது என்னுடைய மகிமைக்கென்று நான் செய்யப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நான் செய்திருக்கிறேன் என்று அடிக்கடியாக சொல்லுவார். இங்கேயும் பார்த்தால் ஏசாயா 61வது அதிகாரம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அவருடைய காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். அதில் 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பிற்பகுதியிலே பார்க்கும் பொழுது கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அந்த அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, அதே 3வது அதிகாரத்தில் 1வது பகுதியை பார்க்கும் பொழுது சீயோனிலே துயரப்பட்டவர்கள். 2வது யாருன்னு பார்க்கும் பொழுது அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் என்று அந்த ஆட்களை குறித்து சொல்லப்படுது. அப்போ துயரப்பட்டவர்கள், ஒடுங்கின ஆவி உடையவர்கள், இப்படிப்பட்டவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் யார் என்றால் தம்முடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று. அப்போ சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், ஒடுங்கின ஆவி, அதாவது ஆவியிலே ஒரு முறிவு, ஆத்மாவிலே ஒரு களைப்பு, ஒரு சோர்வு, ஏன் இந்த பாடுகள் என்ற ஒரு கேள்விகளோடு இருக்கிறவர்கள், அதே நேரத்திலே ஆண்டவருக்காக உற்சாகமாக ஓடுகிறவர்கள், கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு அவரோடு கூட பிரயாசப்படுகிறவர்கள், ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறவர்களுக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற யாருக்காவது ஒரு பாடுகள், துயரங்கள் இருக்குமானால் அவர்களுக்கான நற்செய்தி என்னவென்றால், இந்த பாடுகள் ஏனென்றால், இந்த துயரங்கள் ஏனென்றால், இந்த ஒடுங்கின ஆவி ஏன் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்றால், கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று இந்த காரியங்களை நம்முடைய வாழ்விலே அலோ பண்ணியிருக்கிறார். இது ரொம்ப நாள் பெரிய பாடுகளாக இருக்காது. ஒரு சின்ன பாடுகள் வரும், ஒரு துன்பம் வரும், ஒரு துயரம் வரும். அதே நேரத்திலே அதை தாண்டி போகிறதற்கு ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து தரிசனங்களின் மூலம், சொப்பனங்களின் மூலம், இல்லை நம்மள்ட வேத வசனங்களின் மூலம் இடைப்பட்டு நம்மளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அந்த துயரமான சூழலிலும், அந்த ஒடுங்கின நிலையிலும், சிறுமைப்பட்ட நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து வழி நடத்துகிறார். ஏனென்றால் நாம் இதே பிரச்சனை இன்னொரு மனிதருக்கு வரும்பொழுது அவர்களுடைய நிலைமை வேறாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, நீதியின் விருட்சங்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் அது கூட இருந்து நடத்துகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் இந்த காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். இது சாட்சியாக இருக்கும். இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்படுகிற பொழுது, இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வதற்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த மனிதர்கள் மூலம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று இருக்கிறது. அப்போ நீதிமான்கள் சில நேரங்களில் துன்பப்படுகிற பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். ஏனென்றால் அந்த நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் ஏனென்று பார்க்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை அதில் வெளிப்படுவதற்கு சில துன்பங்கள் அனுமதிக்கப்படுகிறது. சில துன்பங்களின் மூலம் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்படவும், ஜெபிக்கவும், அந்த துன்பங்களை அறிந்து அவர்களோடு கூட இருந்து நாம் செயல்படவும், கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அந்த நீதிமான்களாகி அந்த ஆட்கள் செயல்படுவதற்கும் சில நேரங்களிலே இது அவருடைய வாழ்விலே கொடுக்கப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. இது முள்ளல்ல, இது ஒரு கிரீடம். ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தருடைய பணிக்கென்று கொடுக்கிறது, கர்த்தருடைய மகிமைக்கென்று கொடுக்கப்படுகிறது. அதனால் இது ஒரு கிரீடமான செயல், முள் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட முள் இல்லை. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்த நீதியின் விருட்சங்களாக இருக்கிற அந்த மனிதர்கள் ஆண்டவரை இந்த சூழலிலே நாம் எப்படி மகிமைப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு அந்த துயரமான நிலையிலும், அந்த சிறுமைப்படுகிற நிலையிலும், அந்த ஒடுக்கப்படுகிற நிலையிலும் நேரங்களிலும் நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து சில காரியங்களை செயல்படுத்துகிறார். இது அறிவுக்கெட்டாத ஒரு காரியம், மனிதனுடைய அறிவுக்கெட்டாத ஒரு காரியம். இது நம்முடைய
ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக விளங்கும். உலகத்தின் பார்வையிலே அது ஒரு துன்பம், துயரம், கஷ்டம், மற்றவர்கள் பார்வையிலே ஒரு அவமானம் எல்லாம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது பார்க்கும் பொழுது அதன் மூலம் கர்த்தர் நம் மூலம் அந்த பாடுகள், அந்த துன்பங்களின் மூலம் ஏதோ ஒரு விதத்திலே அவர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார், நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று நினைத்து இந்த நாளிலும் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நன்றாக தேடுகிறோம், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறேன், ஆனாலும் என் வாழ்விலே ஒரு துயரம் பாடு என்று இருக்குமானால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதன் கூடாக இருந்து உங்களை அதிசயமாக அற்புதமாக வழிநடத்தி தன்னுடைய மகிமையை அதில் வெளிப்படுத்த போகிறார் என்று அறிந்து ஆண்டவருக்கு இந்த நாளிலும் நீங்கள் அந்த சூழலிலே நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர்கிட்ட போய் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், அந்த காரியங்களை எல்லாம் லெகுவாக்கி கொடுக்கிறார். இது அநேக பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கிறேன். அதனால் தைரியமாக என்னால் இந்த காரியத்தை, இந்த வசனத்தை பேச முடிகிறது. கர்த்தர் செய்துகிற அந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட சூழல்கள் நம்மிடம் இருந்து அவைகள் எல்லாம் மாற்றப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை அந்த துயரமான அந்த கஷ்டமான சூழலிலும் நாமும் உலகத்தாரை போல துக்கத்தோடு இருப்போமானால் அந்த துக்கம் நீண்டு கொண்டு போயிருக்கும். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக கவனிங்கள். இன்றைக்கி நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த வசனம் உங்களோட கூட பேசட்டும். நாம் துயரப்படுகிற, நான் நீதிமான்களை குறித்து, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் துயரப்படுகிற பொழுது ஆண்டவர் அதிலிருந்து சீர்படுத்தும் பொழுது தான் அவருடைய மகிமை அதிலிருந்து வெளிப்படும். அதே போல் நம்முடைய வாழ்விலே காண சாம்பல் என்பது துக்கம். அந்த காலத்தில் ரட்டு உறுத்தி சாம்பலில் போய் உட்கார்ந்துருவாங்கல்ல, பல ஏற்பாட்டை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆனந்த தைலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உலகத்தார் பார்ப்பாங்க, இவ்வளோ கஷ்டமான சூழலில் எப்படி இவங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது. அங்கே தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவர் உண்மையிலே அந்த ஆனந்த தைலத்தை நமக்கு தெரியும், இது மனுஷனால் கொடுக்க முடியாது. ஒரு கடினமான சூழலில் நமக்குள் ஆண்டவர் இருந்து அந்த செயல்படுகிற விதம் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆவி ஒடுங்கி போச்சுன்னா ஒரு மனுஷனால் எழும்ப முடியாது, பெரிய பைல்வானாக இருந்தாலும் எழும்பி செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு துதியின் உடையை கொடுக்கிறார். நீதிமான்களுக்கு கொடுத்து மற்றவருடைய பார்வையிலே நம்மையும் கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமமும் அதில் மகிமைப்படுகிறது. இதற்காக தான் சில நேரங்களிலே சில பாடுகள் மத்தியிலே போக வேண்டியது இருக்கிறது என்பதை நினைத்து நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அதனால் ஒருவேளை இன்றைக்கி கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும் இருக்கிறவர்கள் வேதனையோடு துன்பத்தோடு இருப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிப்பீர்களானால், நீங்கள் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது ஒன்றே தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மூலம் என்னில் செயல்படுகிற அந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீர் என்னில் மகிமைப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் அற்புதமாக, எது பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்துல ஆண்டவர் புதிதானது தருவார். எதை இழந்தீங்களோ அதில் ரெட்டிப்பாக தருவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பித்து பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்துவதற்காக. யோபு கொஞ்சத்தை இழந்தார், இரட்டத்தனையாக பெற்றார் நீதிமான். நாம் இழப்பதை விட டபுளாக பெறுகிறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். உலகத்தின் பார்வையில் அது கஷ்டம், கர்த்தருடைய பார்வையில் இது ஒரு பிளெஸ்ஸிங், இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். உடல்நிலையிலே நாம் ஏதோ சரீரத்தில் பலவீனம் அடைந்திருப்போமான இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர்கள் தரப்போகிறார். நமக்கு அதில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிங்கள். ஏனென்றால் கர்த்தர் இதில் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுகிற பொழுது நாம் அதில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கர்த்தருக்குள் நிச்சயமாக நீங்கள் நீதிமான்களாக இருக்கிற, கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நற்செய்தி. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.